மக்களுக்காக குரல் கொடுப்பதை மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள பனகல் மாளிகை அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சிரஞ்சீவி ஏற்பாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கத்பட், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொருளாளர் ரூபி மனோகரன், மாநில பொதுச் செயலாளர் இலபாஸ்கர், தமிழ்ச்செல்வன், SA வாசு, சென்னை மாவட்ட தலைவர்கள் ஜோதி பொன்னம்பலம், விஜய தனசேகர், திலகர், கராத்தே செல்வம், மாமன்ற உறுப்பினர்கள் MSM திரவியம், சுகன்யா செல்வம், அமிர்தவர்ஷினி, தீர்த்தி, இளைஞர் காங்கிரஸ் அகில இந்திய பொதுச் செயலாளர் இளைஞர் லெனின் பிரசாத், இளைஞர் காங்கிரஸ் மாநில முதன்மை துணைத் தலைவர்கள் தினேஷ், அருண் பாஸ்கர், மாநில செயலாளர்கள் தன்ராஜ், கடல் தமிழ்வாணன், மீரா மகிழா காங்கிரஸ் சென்னை மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பர்ஹத் உள்ளிட்டோர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய பாசிச பாஜக மோடி அரசை கண்டித்து பதாகைகளை ஏந்தியும் மோடியின் உருவப்படத்தை எரித்தும் காலணிகளால் உருவப்படத்தை அடித்தும் காங்கிரஸ் தொண்டர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் திடீரென சாலையின் குறுக்கே சென்று போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொதுச் செயலாளர் சிரஞ்சீவி, முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அனைவரும் காவல்துறையினர் பேருந்தில் ஏற்றினர். அப்போது கைது நடவடிக்கையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் தனியார் திருமண மண்டபத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். இதனிடையே போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் மத்திய அமைச்சர் KV தங்கபாலு, இந்தியாவின் நீட் தேர்வு மூலம் ஏழை மாணவர்களுக்கு அநீதி ஏற்படுகிறது. இதை உரக்க சொல்கின்ற ராகுல் காந்திக்கு எதிராக மத்திய அரசு செயல்பட்டுள்ளது. இதை தமிழ்நாடு காங்கிரஸ் வன்மையாக கண்டிப்பதாக கூறினார். நாட்டு மக்களுக்காக குரல் கொடுப்பதை மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது என கூறிய அவர், இந்தியாவில் மோடி அரசாங்கம் விரைவில் வீழும், என்ன விலை கொடுத்தாவது ஜனநாயகத்தை காப்போம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பிக்களையும் தோழமை கட்சி எம்பிக்களையும் இன்றைக்கு டெல்லியிலே கைது செய்திருக்கிறார்கள். இந்த கைது கண்டனத்துக்குரியது, வன்மையாக கண்டனத்துக்குரியது என்பதை நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்தியாவில் ஏழை மக்களுக்கு எதிராக, ஏழை மாணவர்களுக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக நடக்கிற இந்த உரிமை போராட்டத்தை தலைவர் ராகுல் காந்தி முன்னிலைப்படுத்தி மாணவர்களுக்கு பின்னாலே, ஏழை மக்களுக்கு பின்னாலே அனைத்து சமூக மக்களுடைய உரிமைக்காக போராடுகிற ஒரே தலைவராக விளங்குகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள்தான். நாட்டு மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்பதை மோடி அரசாங்கம் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவேதான் இன்றைக்கு இளைஞர்களுக்கு பாதுகாப்பாக கோடான கோடி இளைஞர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமை பாதிக்கப்படுகிற இந்த முக்கியமான போராட்டத்தில் காங்கிரஸ் தன்னை முன்னிலைப்படுத்தி தோழமை கட்சிகளை எங்களோடு இணைத்துக் கொண்டு இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடக்கிறது.
இந்த போராட்டம் வெற்றி பெறும். இந்தியாவிலே ஜனநாயகம் மீண்டும் காக்கப்படும். இந்தியாவிலே எதாச்சியமான அரசாங்கம் நடத்துகிற மோடி அரசாங்கம் விரைவிலே வீழும் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம்.